முருகன் பிறந்த கதை. பார்வதி தேவி ஒரு பசும்பால் புண்ணியத்தால் உருவான ஸ்பரிசத்தில் ஒரு தீயாக உருவானார். ஒரு நாள் சூரபத்மன், சிங்கமுகன் எனும் அரக்கர்கள் தங்கள் சக்தியை மிகை செய்து தேவர்கள் மீது பலாத்காரம் செய்யத் தொடங்கினர். தேவர்கள் சிவபெருமானை வேண்டினார்கள். அப்போது சிவபெருமான் தனது 3ஆம் கண் மூடி ஒரு தீப்பந்தமாக வெளியே அனுப்பினார். அந்த தீப்பந்து சரவணப் பொய்கையில் விழுந்தது. அங்கே 6 கார்த்திகை பெண்கள் அந்த தீயில் இருந்து பிறந்த 6 குழந்தைகளை வளர்த்தனர். பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளை தழுவி ஒரே முருகன் என்றும் அழைக்கப்படும் ஒரு சிறுவனாக உருவாக்கினார். முருகன் வளர்ந்து 6 முகங்கள் கொண்டதாக இருந்ததால் அவரை ஆறுமுகன் என்றும் அழைக்கிறார்கள். பிறகு முருகன் தனது வேலுடன் சூரபத்மனை வென்றார். சூரபத்மன் இறுதியில் பக்தியுடன் மன்னிப்பு கேட்டான். முருகன் அவனை மயிலாகவும் சிங்கமுகனை வாழைக்கும் கொடியாகவும் மாற்றினார். இவ்வாறு முருகன் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காகவும் தீமைக்கு எதிராக நின்று தர்மத்தை நிலைநிறுத்தவும் பிறந்தார்.